والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين والمؤمنين والمسلمين كلهم أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء وخير الخطائين التوابون، أو كما قال على نبينا عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிகுந்த ஷஅபானுடைய மாதத்தில் நுழைந்து கிட்டத்தட்ட அதன் நடுப்பகுதிக்கு நகர்ந்து வந்திருக்கிறோம். ரஜபுடைய துவக்கத்திலிருந்து ரமதானுடைய சிந்தனையை உள்வாங்கி அதன் முன்னோட்டமாக ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து வேண்டியும் ரமதானை அடையக்கூடிய நசீபு கிடைக்க வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வருகிறோம். அந்த வகையில் ஷாபான் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி ரமதான் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை மேலோங்கி ரமதானுக்கான தயாரிப்பில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்றாலும் கூட ஷஅபான் மாதத்தினுடைய தனிச்சிறப்புகள், அதனுடைய தனித்தன்மைகள், அதில் புதைந்திருக்கக்கூடிய அற்புதமான அல்லாஹ்வின் கருவூலங்களை எல்லாம் சற்று கவனித்துக் கொண்டே கடந்து செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரஜப்ல என்ன நடந்தாலும் சரி, ஷாபான்ல என்ன நடந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டா ரமதான் தான் எங்களுடைய குறிக்கோள் என்று இல்லாமல் ரமதானை நோக்கி பயணிக்கக்கூடிய பாதையிலேயே ரஜபில் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்ற பரக்கத்துகள், நியமத்துகளை எல்லாம் தேடி தேடி அடைந்து கொள்வதோடு ஷாபானிலும் அல்லாஹ் என்ன அம்சங்களை எல்லாம் புதைத்து வைத்திருக்கிறான், என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான், நமக்கான வெகுமதிகள் என்னவெல்லாம் ஷஅபான் மாதத்தில் இருக்கிறது என்பதை தேடி பெற்றுக்கொண்டே ரமதானை நோக்கி நகர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் வரக்கூடிய வாரத்தில் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு ஹதீஸ்களில் மிக பெரும் அளவில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இரவை நாம் அடைய இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் நின்று வணங்குங்கள், அதை அடுத்து வரக்கூடிய பகலில் நோன்பிருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக அந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக உங்களுடைய பாவங்களை எண்ணி வருந்தி தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாகவே இருப்பான். மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சான்றிதழ் வழங்குகிறார்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த பாவிகளிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா? கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவிகளிலேயே மிகச் சிறந்தவர், அதெல்லாம் பாவத்திலேயே சிறந்த ஆளு, பாவம் செய்யறவங்களிலேயே தாழ்ந்த ஆளு, பாவம் செய்யக்கூடிய பாவிலாம் எல்லாம் ஒண்ணுதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்துவிட்டு அதை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் அதற்காக தௌபா செய்யக்கூடிய
தாயிபுகள், பாவத்திற்காக மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் சிறந்தவர்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தொடங்கி நபிமார்கள், சஹாபாக்கள், பாவமே அறியாத, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சான்றிதழ் வழங்கப்பட்ட எத்தனையோ நல்லடியார்கள் தொடர்ந்து பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டி துவா செய்வார்கள். பாவ மன்னிப்பிற்கான வாசகத்தை ஓதுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் பாவமே செய்யாதவராயிற்றே, அப்படியே நீங்கள் பாவம் செய்தாலும் அது பதிவு செய்யப்படாது, அது குறித்து உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படாது, நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்கின்ற சலுகை தரப்பட்டவராயிற்று. பாவமும் செய்ய போறதில்லை, அப்படியே பாவம் செஞ்சாலும் கேள்வி கேட்கப்பட போறதில்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் எதற்காக பாவ மன்னிப்பு வாசகத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள்? இஸ்திக்ஃபாருடைய கலிமாவை ஏன் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அல்லாஹ்விடத்திலே செய்யாத பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? பாவம் செய்யாமல் அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறானே, அப்படியே தவறுதலாக என்னிடத்திலிருந்து பாவம் நிகழ்ந்து விட்டால் கூட அதை பொருட்படுத்த மாட்டேன் என்கின்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை எனக்கு வழங்கி இருக்கிறானே, இந்த அந்தஸ்திற்காக வேண்டி நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்கின்ற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ்வை புகழும் வாசகத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் வாசகத்தையே பயன்படுத்தி பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கும் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டதற்கும் நன்றியாக பாவ மன்னிப்பினுடைய வாசகத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை குறித்து நாம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த சமூகத்தையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே அடையாளம் காட்டப்படக்கூடிய அளவுக்கு மிக தேர்ந்த ஆளுமை உடைய மிகப்பெரிய இறை நேசம் பெற்ற அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நபித்தோழர். நபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அடிக்கடி ஓதி அல்லாஹ்வை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு, அல்லாஹ்வை தாஜா பண்றதுக்கு, நம்முடைய பாஷையில சொல்லணும்னா அல்லாஹ்வை தாஜா பண்றதுக்கு அடிக்கடி அதை சொல்லுவதன் மூலமாக, அடிக்கடி அதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு ஏதாவது ஒரு வாசகத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இஸ்திக்ஃபாருடைய வார்த்தைகளை தான் சொல்லிக் கொடுத்தார். காரணம், இஸ்திக்ஃபாருடைய கலிமாக்களை ஓதுவதுதான் அல்லாஹ்வை தாஜா செய்வதற்கான வழிமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். ஏதோ பாவம் செய்துட்டு அதுக்கு குற்ற பரிகாரமாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிற மாதிரி, அப்பாலஜி கேட்கிற மாதிரி, பாவத்திற்கான மன்னிப்பாக மட்டும் பாவ மன்னிப்பினுடைய வாசகத்தை இந்த மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்தல. பாவம் செய்திருக்கிறோமோ இல்லையோ அந்த வார்த்தையை சொல்லுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நம்மில் யாராவது ஒரு நபர் யா அல்லாஹ் என்று கூப்பிட்டார், அல்லாஹ் என்ன செய்வான்? ஒருத்தருக்கு நாம போன் பண்றோம், எடுத்து ஹலோன்னா அவரு எதிரில் இருக்கிறவர் ஹலோன்னு சொல்லுவார். எடுத்து நாம அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அவர் வலைக்கும் சலாம் சொல்லுவாரு. நேரில் ஒருத்தரை சந்திக்கிறோம், முசாஃபஹா செஞ்சு அவரிடத்துல என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். கூப்பிட்டால் எதற்கு கூப்பிட்டீர்கள் என்று காரணத்தை கேட்பார். பெயரை சொல்லி கூப்பிட்டால் திருப்பி பார்ப்பார். இப்படி மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் பேசிக் கொள்வதிலும் கூப்பிட்டு பதில் சொல்லுவதிலும் பல நடைமுறைகளை நாம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நாம அல்லாஹ்வை கூப்பிடுறோம், அல்லாஹ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ்
திரும்பி பார்க்கறானா, முறைக்கிறானா, பதில் சொல்றானா, கண்டுகொள்ளாம இருக்கிறானா, கேட்காம இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரியாக்ஷன் என்ன, அல்லாஹ்வுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? யா அல்லாஹ் என்று ஒரு நபர் கூப்பிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் யாராவது ஒருவர் யா அல்லாஹ் என்று கூப்பிட்டால் அல்லாஹ் அவர்களை பார்த்து முன்னோக்கி லப்பைக் என்று பதில் சொல்லுகிறான். இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன். யார் கூப்பிட்டாலும், யா அல்லாஹ் என்று யார் கூப்பிட்டாலும் அந்த காலை அல்லாஹ் அட்டன் பண்ணாம விடுறதில்லை. அந்த காலை அல்லாஹ் அட்டன் பண்ணாம விடுறதில்லை. அவர்களை பார்த்து அவர்களை முன்னோக்கி லப்பை இதோ நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். அந்த சஹாபி மறுபடியும் கேட்கிறார், யார சொல்லலாம், போர்க்களத்துல தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போர்க்களத்தில் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி போர்க்களத்துல இருந்து பெருமூச்சோட யா அல்லாஹ் என்று கூப்பிட்டால் அல்லாஹ் என்ன சொல்லுவோம்? அந்த சிச்சுவேஷனை கற்பனை பண்ணி பாருங்க. எதிரிகளினுடைய வாளுக்கு முன்னால் மரணத்தை கண் முன்னால் பார்த்து கொண்டு எதிரிகளோடு போரில் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய போர்க்களத்தில் போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி, அந்த மாதிரி நிலைமையில இருந்து யா அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவோம்? லப்பை, இதோ நான் இருக்கிறேன். ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில பசியோடு தாகத்தோடு தன் இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி, வயிற்றை கட்டுப்படுத்தி, வாயை கட்டுப்படுத்தி, பகலெல்லாம் கடுமையான வெயிலில் அல்லாஹ்வுக்காக வேண்டி விரதம் இருந்து நோன்பிருந்து பசி பட்டினியோடு யா அல்லாஹ் என்று கூப்பிட்டால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லப்பை, இதோ நான் இருக்கிறேன் என்று உடனே அவர்களுக்கு பதில் சொல்லுவார். இப்படி ஒரு அமல்களையாக சொல்லி காண்பித்து தொழுதுக்கு யா அல்லாஹ்னு கூப்பிட்டா என்ன செய்வான்? ஓதிட்டு யா அல்லாஹ்னு கேட்டா என்ன செய்வான்? துஆ செய்யும் போது யா அல்லாஹ் என்று கை உயர்த்தி கேட்டால் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். யார் கூப்பிட்டாலும் அல்லாஹ் லப்பை 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 என்று பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கடைசியா ஒன்று கேட்டார், ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து பாவத்தின் கரையோடு பாவத்தின் அழுக்கோடு யா அல்லாஹ் என்று கூப்பிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த காலையாச்சும் கட் பண்ணி விட்டுருவானா? உங்ககிட்டலாம் நான் பேச மாட்டேன், எவ்வளவு மோசமான காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிற, எந்த சூழ்நிலையில என்னை கூப்பிடுற, எங்க இருந்துகிட்டு யா அல்லாஹ்னு கத்துற, உன்னையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ் கட் பண்ணிடுவானா? ரிஜெக்ட் பண்ணுவானா? அவனுக்காவது அல்லாஹ் பதில் சொல்லாம இருப்பானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த காலுக்கு அல்லாஹ், இந்த அழைப்புக்கு அல்லாஹ் லப்பைக் 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 என்று 3 தடவை பதில் சொல்லுகிறார். சஹாபி கேட்கிறார், யார சொல்ல புரியல, போர்க்களத்தில் நின்று கூப்பிடும்போது அல்லாஹ் ஒரு தடவை தான் பதில் சொல்றான், நோம்பு வச்சுட்டு கூப்பிடும்போது அல்லாஹ் ஒரு தடவை தான் பதில் சொல்றான், இரவு முழுக்க நின்று வணங்கி வழிபட்டு தொழுது ஓதி திக்ரு செய்து துஆ செய்து யா அல்லாஹ்னு கூப்பிட்டா அல்லாஹ் ஒரு தடவை தான் பதில் சொல்றான். பாவம் செய்த பாவி யா அல்லாஹ்னு கூப்பிட்டா அல்லாஹ் 3 தடவை பதில் சொல்றான்னா அதனுடைய விளக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மேல சொன்ன லிஸ்ட்ல உள்ள எல்லாரும் தான் ஒரு பெரிய அமலை செய்துவிட்டு அந்த அமலை அல்லாஹ்ட்ட காண்பித்து அதற்கான கூலி வாங்குவதற்காக அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. எது கூப்பிடுறாங்க? போர்க்களத்தில் நின்று போர் செய்தவர் அல்லாஹ்வை கூப்பிடுவது, யா அல்லாஹ் இதோ பார், நான் உயிரை பணயம் வைத்து உனக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்துல கூலி வாங்குவதற்காக யா அல்லாஹ்னு கூப்பிடுறாரு. நோன்பாளி நோன்பு வைத்து விட்டு யா அல்லாஹ் எனக்கு கூலி கொடு என்று கூப்பிடுகிறார். தொழுபவர் தொழுது முடித்து விட்டு யா அல்லாஹ் என்று கூப்பிட்டு கூலி கேட்கிறார். இவர்கள் எல்லாம் செய்த வேலைக்கு கூலி கேட்பதற்காக என்னை கூப்பிடுகிறார்கள். அந்த கூலியை நியாயமாக கொடுப்பதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டுமோ அப்படி பதிலளிப்பதுதான் அதற்கான முறை. ஆனால் பாவம் செய்த அடியான் என்னை கூப்பிடுவது, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சேன் எனக்கு தண்டனை தான் கூப்பிடுறாரு, யா அல்லாஹ் பாவம் செஞ்சுட்டேன் எப்படியாவது நான் நரகத்துல போட்டு, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன் எப்படியாவது என்னை நாசமாக்கிரு என்று கேட்பதற்காக வேண்டி அவர் அல்லாஹ்வை கூப்பிடுகிறார்.
பாவம் செய்தவர் யா அல்லாஹ் என்று கூப்பிடுவது என்னுடைய மன்னிப்பையும் என்னுடைய ரஹமத்தையும் எதிர்பார்த்து கூப்பிடுகிறார். மன்னிப்பு கேட்கிறவனிடத்திலும் ரஹமத்தை எதிர்பார்க்கிறவனிடத்திலும் அவன் அழைத்ததை விட கூடுதல் கருணையோடு அவனை அணுக வேண்டியதுதான் முறை என்பதனால் பாவம் செய்துவிட்டு ஒருவன் கூப்பிட்டால் 3 மடங்கு அதிகம் கவனம் செலுத்தி அல்லாஹ் அவனை பார்க்கிறான். பாவ மன்னிப்பை அல்லாஹ் எவ்வளவு பிரியப்படுகிறான் என்று நாம் யோசிக்கிறோம். பொதுவாக பாவ மன்னிப்பின் பக்கம் கவனம் போகாமல் இருக்கிறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தண்ணியில இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் அவரவருக்கு தெரியும். ஆனால் பாவ மன்னிப்பு கேட்க விடாமல் சில காரணங்கள் நம்மை தடுக்கிறது. அதுல முதலாவது பெருமக்கள் சொல்லுவார்கள், ஆகிரத்தின் மீது நம்பிக்கை குறைபாடு உள்ளவர்கள் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நாம பாவ மன்னிப்பு பொதுவா கேட்கறது இல்ல, பொதுவா நமக்கு அந்த சிந்தனை வர்றதில்ல. நம்ம பாட்டுக்கு கிடைச்ச நேரத்துல தொழுகிறோம், கிடைச்ச நோம்ப வைக்கிறோம், மற்றபடி நடக்கிற பாவத்தை பத்தி நமக்கு பெருசா பயம் வரதில்லை என்றால் அதற்கு அர்த்தம் உங்களுடைய உள்ளத்தில் இந்த காரணங்களில் ஏதோ ஒரு காரணம் மறைந்திருக்கிறது. ஒன்று, மறுமையின் மீது பெரிய அளவுல நம்பிக்கை இல்லாதவர்கள். செய்யறத செய்வோம், எங்க போய் யாரு கேட்க போறா என்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் பொதுவாக பாவத்தின் மீது தைரியம் ஏற்பட்டு நடந்துவிட்ட பாவங்களின் மீது வருத்தமும் ஏற்படாமல் சர்வசாதாரணமாக கடந்து செல்வார்கள். ஒண்ணு, மறுமையின் மீது பெரிய நம்பிக்கை இல்லாமல். இரண்டாவது காரணத்தை சொன்னார்கள், துனியாவின் மீது ரொம்ப அதிகமான மோகம் ஏற்பட்டு போனவர்கள். என்னதான் நரகத்துக்கு போய் அணிவாக போறேங்கிறத அவர் நம்பி இருந்தாலும் கூட நரகத்துக்கு போற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போயிடலாம். நாளைக்கு நரகத்துக்கு போனோம்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம், அங்க போய் வாங்குற அடிய பொறுமையா வாங்கி என்று என்னதான் மறுமையின் மீது நம்பிக்கை அலாதியாக இருந்தாலும் கூட இப்ப துனியாவை அனுபவிக்காம விடக்கூடாது என்கின்ற எண்ணம் மேலோங்கி விடுபவர்கள் பொதுவாக பாவத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். துனியாவின் மீது அதிகம் மோகம் ஏற்பட்டு அல்லது ஆகிரத்தின் மீது பெரிய அளவுல நம்பிக்கை இல்லாமலோ மனிதன் பாவமும் செய்கிறான், பாவத்திற்காக வருந்தி மன்னிப்பு கேட்காமலும் இருக்கிறான். மூன்றாவது ஒரு பெரிய காரணம் ஷைத்தானுடைய ஊசலாட்டம், ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற கெட்ட எண்ணம். ஒரு மிகப்பெரிய கேள்வியை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த கேள்வியை தான் இவங்களால தௌபா செய்யவே முடியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய பாவ மன்னிப்புக்குரிய நாள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாவ மன்னிப்புக்கு உண்டான வாசலை திறந்து வச்சு வந்து உட்கார்ந்து தௌபா செய்து கூப்பிட்டாலும் போய் உட்கார்ந்து துவா செய்ய முடியாத அளவுக்கு, தௌபா செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய கொண்டு வந்து வருவான். இன்னைக்கு நம்மளையும் பல பேர் 99% பேருக்கு இந்த கேள்வி மனசு ஓடும். அது தானா வர்றதில்லை. தௌபா செய்ய விடாம சைத்தான் நம்மளுடைய உள்ளங்களில் அந்த கேள்வியை ஏற்படுத்தி தடுத்து வைத்திருக்கிறான். என்ன கேள்வி தெரியுமா? பெரிய யோகிய மாதிரி இன்னைக்கு உட்கார்ந்து எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சுட்டு நாளைக்கு பாவம் செய்யாமையா இருக்க போற, ஓ யோகியர் உனக்கு தெரியாதா? இன்னைக்கு பெரிய யோகிய மாதிரி உட்கார்ந்து தௌபா கேட்ப, நாளைக்கு போய் அதே வேலையை தானே திரும்ப செய்வ. அதனால என்ன செய்யும், அப்படியே இந்த தௌபாவை போஸ்ட்பான் பண்ண, அப்படியே இது தூக்கி அடுத்த நோம்பு மாத்திக்கிறோம். இந்த நோம்புல நோம்பு மட்டும் வச்சுட்டு அல்லாஹ் எந்திரிச்சு வெளியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துக்கும். அடுத்து வரக்கூடிய காலத்துல எப்பயாவது இனிமே பாவமே செய்ய மாட்டோங்கிற மாதிரி நமக்கு முடிவு வருதா இல்லையா, அந்த நேரத்துல தௌபா செஞ்சு மொத்தமா வாஷிங் மிஷின்ல போய் வெள்ளையாயிருவோம். அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, தௌபா செய்யக்கூடாது. இன்றிலிருந்து நீ பாவம் செய்ய மாட்டேங்கிற முடிவு எடுக்கிறியோ அப்பதான் தௌபா செய்யணும். நாளைக்கு பாவம் செஞ்சிருவேன் அப்படிங்கிற அச்சம் இருக்கிற வரைக்கும் நீ தௌபா செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மிக அழகான ஒரு கேள்வியை கொண்டு வந்து வச்சு பாவ மன்னிப்பு கேட்க விடாம தௌபா செய்ய விடாம தடுத்து கொண்டே இருப்பான். நம்ம நிறைய பேருக்கு ஆகிரத்தினுடைய நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் கேட்டு கேட்பான் தண்டிப்பாங்கிற பயம் இருக்கு, துனியாவை எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசையோ உலக முகமோ இல்லாமல் சரியா நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு. இதையெல்லாம் மீறியும் தௌபா செய்ய விடாம, பாவ மன்னிப்பு கேட்க விடாம, தொடர்ந்து நம்மை பாவங்களில் ஈடுபடுத்தி தௌபா செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பது இந்த ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் இல்லை. தௌபா செஞ்சுட்டு போற மறுபடியும் ஒழுங்கா இருப்பியா என்ற கேள்வியை உள்ள வச்சுக்கிட்டு அதை காரணமா வச்சே தௌபா செய்யாம சுத்திக்கிட்டு இருக்கும்.
அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான ஒரு பதிலை இந்த கேள்விக்கு பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு பதில் இல்லை, அதுவும் ஒரு கேள்விதான். ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருகிறது. நோய் வந்த உடனே என்ன செய்யணும்? நோய் வந்த உடனே என்ன செய்யணும்? மருந்து மாத்திரை சாப்பிட்டு நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும், சிகிச்சை செய்யும் இல்லையா? நாளைக்கு நோய் வராதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? மறுபடியும் காய்ச்சல் வராதுங்கிறதுக்கு யாராவது கேரண்டி இருக்கா? அடுத்த நாள் வேற ஏதாவது வியாதி வராதுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? மனித உடல் நோய் இனிமேல் வராது, இனி எந்த வியாதியும் வராது என்று கேரண்டி கொடுக்கறதுக்கு தகுதியான அமைப்புல படைக்கப்படவே இல்லை. இப்ப இன்னைக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய்க்கு இன்னைக்கு மருந்து சாப்பிடணும். நாளைக்கு இதே நோய் திரும்ப வரலாம், அல்லது நாளைக்கு இது இல்லாத வேற வியாதி வரலாம், வேற நோய் வரலாம். எப்படியோ ஒன்று வாழ்நாள் முழுக்க அவனுடைய உடலில் ஏதேனும் ஒரு மாற்றத்தின் காரணமாக நோய்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டேதான் இருக்கும். நோய் வரும்போதெல்லாம் மனுஷன் என்ன நினைக்கிறான்? எப்படியாவது மருந்து சாப்பிட்டு இந்த நோயில இருந்து இன்னைக்கு குணமாயிருக்கு, நாளைக்கு வேற நோய் வந்தா நாளைக்கு மாத்திரை, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு, சுகர் வந்தா சுகருக்கு ஒரு மாத்திரை, பிபி வந்தா பிபிக்கு ஒரு மாத்திரை, தலைவலி வந்தா தலைவலிக்கு ஒரு மாத்திரை, கை கால் வலி வந்தா அதுக்கு தனி மாத்திரை, வயிற்று வலி வந்தா அதுக்கு தனி மாத்திரை. எந்த மனிதனும் இப்படி யோசிக்கிறது இல்ல. மாத்திரை சாப்பிட்டு உடம்பு சரி பண்ணி இப்ப என்ன பண்ண போறோம்? அடுத்து மறுபடியும் நோய் வராமையா இருக்க போது, பின்னால மறுபடியும் வேற வியாதி வராமையா இருக்க போது, அதனால இருக்கிற வரைக்கும் எந்த மாத்திரை மருந்தையும் சாப்பிடாம எல்லா நோயும் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். கடைசி காலத்துல 50-60 வயசுல ஒரே மாத்திரையா போட்டு மொத்தமா படுத்துருவோம் யாரும் யோசிக்கிறது. இன்றைக்கு வந்த நோயை இப்ப எப்படி குணப்படுத்துறதுங்கிற சிந்தனை ஒரு மனிதனுக்கு எப்படி வருதோ, நாளைக்கு நோய் வருதோ வரலையோ, நாளைக்கு மறுபடியும் மாத்திரை சாப்பிடணுமோ சாப்பிட வேண்டாமோ, இன்றைக்கு நோயை எப்படி குணப்படுத்துவது என்று மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அதே மாதிரி இப்ப நடந்த பாவத்துக்கு இப்ப தௌபா செஞ்சு நாளைக்கு மறுபடியும் பாவம் நடந்து மறுபடியும் தௌபா செய்தால் மறுபடியும் அல்லாத ஏற்கத்தான் போகிறான். நீ நேற்று வந்த ஆள் தானே, நேற்று தான் வந்து தௌபா செஞ்சுட்டு போனேன், நேற்று தானே பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு போனேன், மறுபடியும் நீங்க வந்து லைன்ல நிக்கிற, உன்னையெல்லாம் மன்னிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் கல் நெஞ்ச காரணம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டார்கள், நாயகமே, ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டு தௌபா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் தௌபா செஞ்சா நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் வருவோம் என்று சஹாபாக்கள் ஏற்கனவே கடித்து வைத்திருந்ததனால நாம கேட்க வேண்டிய கேள்வியை ஏற்கனவே கேட்டு வச்சிருக்கிறாங்க. 2வது நாள் பாவம் செஞ்சு மறுபடியும் தௌபா செஞ்சா மறுபடியும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். 3வது நாள் பாவம் செஞ்சு மறுபடியும் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். உலகத்துல யாருமே ஒரு கட்டத்திற்கு மேல பொறுமை இழந்து விடுவார். பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும், பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களாக இருந்தாலும், மதரசாவில் நடத்தி கொடுக்கிற உஸ்தாதாக இருந்தாலும், யாருக்குமே பொறுமைக்கு என்று ஒரு எல்லை இருக்கும். ஒரே வேலையை தினமும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால் என்ன விளையாடுறியா? என்னை பார்த்தா விளையாட்டா இருக்கா? சொன்னதையே சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப அதே செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா என்னையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது என்று ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் எத்தனை தடவை பாவம் செய்துவிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அல்லாஹ் அதை விளையாட்டாக நினைக்காம, அதற்காக வேண்டி அவன் மீது கோபப்படாம அவனுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பான்? அதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? அதுக்கு ஒரு டெட்லைனே இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு நாள் மன்னிப்பான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிர் உடலை விட்டு பிரிய ஆரம்பித்து மலக்குள் மொத்த கண்ணால பார்த்துட்டாரு, கொக்கிய போட்டு உயிரை இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உயிர் உடலை விட்டு வெளியே போயிட்டு இருக்குது, ரூபு பிரிகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உயிரை விட்டும் உடலை விட்டும் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய உயிர் கடைசியாக தொண்டை குழியின் வழியாக வெளியே போகிற நேரத்துல தொண்டை குழியிலிருந்து சக்கராத்தினுடைய ஒரு சத்தம் வரும். அல்லாஹ் நமக்கு அந்த வேதனையை லேசாக்கி தருவானாக. கால் கட்டை விரலில் இருந்து உயிர் அப்படி உரித்து எடுக்கப்படும். கொக்கி முதல்ல கால் கட்ட விரல தான் போடப்படும். அதனாலதான் மௌத்தானவனுடைய கால் கட்ட விரல பாத்தீங்கன்னா அது வளைஞ்சு ஒரு மாதிரியாக அது ஒரு அமைப்பு இல்லாம இருக்கும். அதாவது உடனே கால் கட்ட விரலை இணைச்சு கட்டு போட்டுரும். கால் கட்டை விரலில் கொக்கி மாட்டி உயிர் எடுக்கப்படும். அங்கிருந்து உடலினுடைய ஒவ்வொரு நரம்பிலிருந்து உயிர் வெளியே போகுவதை மனிதன் உணர்வான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு கந்தல் துணி குப்பை மேட்டுல ஒரு முள் செடியில மாட்டிக்கொண்டால் கம்பி வேலி போட்டிருப்பாங்க, முள் வேலி போட்டிருப்பாங்க, அதுல ஒரு துணி சிக்கிருச்சுன்னா அந்த துணியை அப்படியே இழுத்தால் அந்த துணி எப்படி கிழிந்து நூல் நூலாக பிரிந்து வருமோ. நூல் பிரிக்கிறத பத்தி நமக்கு சொல்ல தேவையில்லை. திருப்பூர்காரங்களாம் உட்காந்து நூல் பிரிக்கிற வேலை நல்லா பார்ப்போம். நூல் எப்படி ஆடையிலிருந்து நூல் பிரிக்கப்படுதோ அந்த மாதிரி உடலினுடைய ஒவ்வொரு நரம்பிலிருந்து உயிர் அப்படியே உரித்து எடுக்கப்படும். எங்க அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது? கால் கட்ட வரல இருந்து உயிர் அப்படியே உரித்து எடுத்துக்கொண்டே வரப்படும். எங்க வந்து நிற்கும்? கடைசியா தொண்டை குழியில வந்து உயிர் மாட்டிக்கொண்டு வெளியே வர அடம்பிடித்து கொண்டு அப்படியே பிடிவாதமாக தொண்டை குழியில உயிர் உட்கார்ந்துருக்கு. அது கரகரா என்ற ஒரு சத்தம் வரும். மோதுடைய கடைசி நேரத்தில் தொண்டை குழியில உயிர் போராடி கொண்டிருக்கும், வெளியே வரமாட்டேன், அதை முக்கி போட்டு இழுப்பான். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்கராத்துடைய நேரத்துல உயிர் தொண்டை குழியில இருந்து இன்னும் ஒரு செகண்ட்ல வெளியே போயிடுச்சுன்னா மவுத்து. அந்த கடைசி செகண்ட்ல ஒருத்தர் அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அவனை மன்னிப்பான். உயிர் தொண்டை குழியில் நின்று கொண்டு இருக்கும் போது பிரிய ஆரம்பிச்சிருச்சு. உடல்ல இருக்கக்கூடிய 90% பகுதியிலிருந்து உயிரை பிரித்து வெளியே எடுத்து விட்டார்கள். ரூபு 90% வெளியே போயிருச்சு. தொண்டை குழியினுடைய ஒரு கடைசி நொடியில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்தாலும் அதையும் அல்லாஹ் ஏற்பான். அல்லாஹ் மன்னிப்பினுடைய வாசலை எவ்வளவு விசாலப்படுத்தி, மன்னிப்புக்கான நேரத்தை எவ்வளவு தூரம் நீட்டி கொடுத்து, எவ்வளவு அவகாசம் கொடுத்து நம்ம இடத்திலிருந்து மன்னிப்பை எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மன்னிப்பை கூடுதலாக பெற்றுக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளாக சில நாட்களில் டிஸ்கவுண்டாக, சில நாட்களில் ஆஃபராக அதிக மன்னிப்பை தருவதாக நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். அரபாவுடைய நாளில், பெருநாட்களுடைய இரவுகளில், நோன்பு திறக்கும் நேரத்தில், அதே போல பராத்துடைய இரவில், ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவில் கூட்டம் கூட்டமாக மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதாகவும், மக்களினுடைய பாவங்களை எண்ணிலடங்காத அளவுக்கு உண்டான பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதாகவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இரவு நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு பராத்துடைய இரவாக இருக்கிறது. அன்றைய நாளில் இரவு அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது துவா செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வதோடு அதற்கு அடுத்த நாள் பகல் புதன்கிழமை நோன்பு வைப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்ட நல்லடியார்களாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஹாதிமீன் சுன்னத்துல்